மனதிற்கு பிறகு உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும், கடவுள் எவ்வளவு அற்புதமாக பிளான் பண்ணி, அதாவது திட்டம் போட்டு இந்த உடலை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றும் பார்த்து 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 பண்ணியிருப்பார். இது இதுக்கு பயன்படும், இது இதுக்கு பயன்படும். உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும், வெளியுறுப்புகளாக இருக்கட்டும், பற்கள், நாக்கு, கண்கள், காதுகள், சொல்லிக்கிட்டே போகலாம். பல பேருக்கு உடலை பற்றி சில விஷயங்கள் தெரியும், அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பல இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமாக பார்த்து பார்த்து நமக்கு இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு. அடுத்து உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உயிர் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, இறை சக்தியை, பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம உயிர் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஸ்தூல உடலில் கண்ணுக்கு தெரியாத சக்தி உடலாக இருந்து இந்த ஸ்தூல உடலை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் எடுத்து அதை இயக்கி கொண்டு இருப்பது அந்த சக்தி உடலே, அந்த இறை சக்தியே. ஒட்டு மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக்கிட்டு இருப்பவர் இறைவன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்தூல உடலையும் இயக்கிக்கிட்டு இருப்பவர் அந்த இறைவனே. சரி, இதை யாராவது சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க உணர்ந்தவங்க, அதை கேட்டாலே நமக்கு அது தெரிஞ்சிருமே, பிறகு எதுக்கு நம்ம இறைவனை உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மனிதன் மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம மனதை பயன்படுத்தி நம்ம எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் போதில், நம்ம வாழும் வாழ்க்கை முறைக்கும் மனதை, எண்ணங்களை, உணர்வுகளை கடந்து இறைவனை உணர்ந்த பிறகு நாம் மனதை பயன்படுத்தி நம் எண்ணங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி நாம் வாழும் வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசம் ரொம்பவே இருக்கும். இப்போது கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஸ்தூல உடலுக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி உடலுக்கும் நடுவில் இருப்பது மனம். இறைவனை உணர்வதற்கு மனம் அப்படின்ற கருவியை நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இருக்காது. இந்த ஸ்தூல உடலுக்காக தான் நம்ம மனம் அப்படின்ற கருவியை பயன்படுத்துகிற சூழ்நிலைக்காக இறைவன் நமக்கு அந்த கருவியை கொடுத்துருக்கிறாரு. அதையும் நம் சரியான முறையில் பயன்படுத்தி நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காக அவர் கொடுத்த ஒரு கருவி. இன்னும் சில தகவல்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.